வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து தவம்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 6 டெஸ்ட்டில் என்ன டாபிக் இருந்துச்சோ அதை ஃபுல்லாக தான் இந்த டெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4973 இன்ட்டு 4974 என்ற எண்ணானது எந்த மிகச்சிறிய எண்ணை கழிக்கும் போது அது முழு வர்க்க எண்ணாக மாறும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்து என்ன இருக்கணும்? 5 ஸ்கொயர் இருக்கணும். ஒரு 5 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது 5 ஸ்கொயர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். பட் இங்கே உள்ள நம்பர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறணும்னா எந்த நம்பரை மிகச்சிறிய எண் எந்த சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4973 இன்ட்டு 4974. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது என்ன கிடையாது அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம்ஸாக இருக்காது. பட் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை என்னன்னு எடுத்தால் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா n+1 எடுக்கலாம். ஏன்னா 4973 +1 தான் என்ன அப்படின்னா 4974. ஓகேங்களா? அப்போ என்னன்றதை 4973 எடுக்கிறோம். அது கூட ஒன்று கூட்டினா செகண்ட் நம்பர் வரப்போகுது. இப்போ இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? n² + n இருக்கும். ஓகேங்களா? n² + n இருக்கும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா n² இருக்குது. அப்போ ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு n இருக்குது. அப்போ எந்த நம்பரை நான் வந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இது ஸ்கொயர் ஆகும் அப்படின்னா ஒரு n மைனஸ் பண்ணால் ஸ்கொயர் ஆயிருமா? அப்போ -n. அப்போ +n -n என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 4973 தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த நம்பரை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஆயிடுது அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிடுது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4973. ஸோ இது ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். ஸோ சிம்பிளாக இது என்ன, இது n+1 அப்படின்னு எடுத்தால் போதும். என்னை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ n² + n வருது. எனக்கு தேவை n² மட்டும்தான். அப்போ என்ன நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேன்சல் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு எண்ணை மைனஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு எண் மைனஸ் பண்ணோடனே எனக்கு என்ன ஆயிடுதுன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகுது. அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் எடுத்தோம்? 4973. அப்போ அந்த நம்பர் தான் மைனஸ் பண்ணுற நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜிபின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, ஏபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியை பொறுத்தவரை நமக்கு 2 ஃபார்முலா தான். ஒன்று வந்து எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த எண்களுக்கான கூடுதல் கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன்று என்ன கேட்பாங்கன்னா டிஎன் கேட்பாங்க, இல்லைன்னா எஸ்என் கேட்பாங்க. ஓகேங்களா? டிஎன் அப்படின்னா டேர்ம்ஸ். ஓகேங்களா? எத்தனை உறுப்பு இருக்குது, இதில் 15வது உறுப்பை காண்க, 16வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையாவது உறுப்பையாவது கேட்பாங்க. அப்படின்னா டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அந்த மொத்த உறுப்புகளோட கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எஸ்என் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஏபியை பொறுத்தவரை இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 15வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஎன் ஃபார்முலா என்ன அப்படின்னா a + n-1 இன்ட்டு டி. ஓகேங்களா? ஸோ உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டிஎன் ஃபார்முலா. ஏபியை பொறுத்தவரை அது வந்து கூட்டுத்தொடர். அப்போ எப்பயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா கூடுதலில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ a + n-1 இன்ட்டு டி. ஏன்னா என்ன அப்படின்னா முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் டேர்ம். n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது எத்தனையாவது உறுப்பை கேட்குறாங்களோ அதுதான் n. இங்கே 15வது உறுப்பை கேட்குறாங்க. அப்போனா n = என்னவா இருக்கும்? 15 இருக்கும். டி அப்படின்னா 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஓகேங்களா? ஏன் எப்பயுமே நம்ம 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது கூடுதல் தானே. இப்போ 1 இருக்குது, 1 + 1 அடுத்து என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா பாசிட்டிவ் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால எப்பயுமே டி அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா கூட்டுத்தொடரை பொறுத்தவரையும் அது மைனஸ் பண்ணும், பெருக்கு தொடரை பொறுத்தவரையும் அது என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதாவது மைனஸ்க்கு ஆப்போசிட் என்னன்னா ப்ளஸ், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு ஆப்போசிட் டிவிஷன். அதனால தான் கூட்டுத்தொடர்னா மைனஸ் பண்ணுறோம், பெருக்கு தொடர்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ 2வது உறுப்புல இருந்தால் முதல் உறுப்பை மைனஸ் பண்ணும். ஸோ இது வந்து டிக்கான வேல்யூ. இப்போ ஏ அப்படின்னா T15 கேட்டிருக்காங்க. அப்போ ஏ அப்படின்னா முதல் உறுப்பு என்னது? 1. n-1 என்னன்றது என்ன சொன்னோம்? 15. 15 - 1 அப்படின்னா அது 14 ஆயிரும். டி அப்படின்னா என்ன சொன்னோம்? 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. இங்கே T2 என்ன இருக்குது? 3.5. 3 - 1 என்ன? 2.5. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பொது விகிதம், காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த டேர்ம்ல இதை மைனஸ் பண்ணாலும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் என்னவா இருக்கணும்னா இந்த 2.5 தான் வரும். ஓகேங்களா?
அந்த 2.5 வந்தாதான் அந்த உருபு அப்படின்றது கரெக்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ டிக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? 2.5 போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 + 15 minus 1 எப்படின்னா 14 into 2.5 that's equal to 1 + 14 into 2.5. ஓகேங்களா? 14 into 2.5 அப்படின்றது நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 35 வரும். அதாவது 350 வரும். பாயிண்ட் வச்சு எடுத்தோம்னா 35 + 1 என்ன அப்படின்னா 36. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 36. ஓகேங்களா? ஸோ அப்போ இத்தனையாவது உருபு அப்படின்னா டிஎன், உருபுகளின் கூடுதல் அப்படின்னா எஸ்என். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஜிபியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பெருக்கு தொடரில் கொடுத்துருக்காங்க. பெருக்கு தொடரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன தொடராக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த 3 டாட், இந்த 3 டாட் கொடுத்தாலே அது என்னன்னா இன்ஃபைனைட் டைம்ஸ், அதாவது முடிவிலி தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா a / 1 - r. பெருக்கு தொடரோட முடிவிலி அதாவது இன்ஃபைனைட் டேர்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஎன், அதாவது எஸ்என். எஸ்என் கூடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா எஸ்என். அப்போ எஸ்என் = a / 1 - r. ஏ எப்பயுமே என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டேர்மாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னா 16. அதே மாதிரி நம்ம ஆர் அப்படின்றது என்ன சொன்னோம்? ரெண்டாவது உருபு டிவைடட் பை முதல் உருபு. ஏபினா -1, ஜிபினா டிவைட் பண்ணும். இதில் ரெண்டாவது உருபு என்னது 8. அப்போ 8 டிவைடட் பை 16 அப்படின்னா என்ன வரும்? இது 1, இது 2. அப்போ 1/2. ஓகேங்களா? இந்த 2 என்ன ஆயிரும்? மேலே போயிடும். அப்போ 16 × 2 = 32. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 32. ஒன்னே ஒன்று தான் முடிவிலி தொடர் அப்படின்னா, அதாவது இன்ஃபைனைட் டைம்ஸ் அப்படின்னா a / 1 - r தான் இதோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எண்ணானது 87ஆல் வகுப்படும் போது, அதாவது ஒரு எண்ணை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 87ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா அதோட ரிமைண்டர் என்ன அப்படின்னா 35. ஓகேங்களா? அதே எண்ணை இதே எக்ஸை நான் 29ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ் டேர்ம்ஸை ஒரு நம்பரால் டிவைட் பண்ணி ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்டு திரும்பி அதே டேர்ம்ஸை ஒரு இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே இந்த ரிமைண்டர் தான் என்ன பண்ணுன்னா இந்த டிவைடரோட டிவைட் பண்ணும். ஓகேங்களா? அதாவது இந்த 35 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 29ஆல் டிவைட் பண்ணும். ஏன்னா நமக்கு எக்ஸ்ன்ற டேர்ம் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ன்ற டேர்ம் என்னன்னு தெரியாது அப்படின்னா அதோட ரிமைண்டர் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ரிமைண்டரை அதால் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்னா அதே ரிமைண்டர் தான் வரப்போகுது. இந்த எக்ஸால் நான் 29 டிவைட் பண்ணாலும் சரி, இந்த 35ஆல் இந்த 29 டிவைட் பண்ணாலும் சரி, ரிமைண்டர் அப்படின்றது சேமாக தான் இருக்கும். அப்போ இந்த டைமில் நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்கல, ரிமைண்டர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த ரிமைண்டரை கொண்டு போய் 29ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 35 29ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்னவா இருக்கும் 6. ஏன்னா இது 1 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 35 - 29 6. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 6. ஸோ இதே ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். ஒரு நம்பர் கொடுத்து ஒரு நம்பரால் டிவைட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஒரு மீதி கொடுத்துருக்காங்க. திருப்பி அதே நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணி இன்னொரு மீதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மீதியை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் சம், அதாவது ஏபிசி, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் தான். ஏபிசி 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? வேலை எப்போ பார்க்குறாங்க? ஏபிசி. ஓகேங்களா? ஸோ ஏன்றவர் 15 நாள் வேலை பார்க்குறாரு, பின்றவர் 20 நாள் வேலை பார்க்குறாரு, சின்றவர் 30 நாள் வேலை பார்க்குறாரு. இது அவங்க தனித்தனியாக வேலை பார்த்தா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏ என்பவர் அந்த வேலையை தொடங்குகிறார். ஏ தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேலையை தொடங்குறார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? ஏ தான் வேலையை தொடங்குறாரு. பி என்பவர் 2 நாட்களுக்கு பிறகு, ஓகேங்களா, இவர் ஃபர்ஸ்ட் டே வேலையை தொடங்குறாரு. செகண்ட் டேவும் யார் தான் இருப்பா? ஏ தான் இருப்பார். தேர்ட் டே தான் யார் வருவா அப்படின்னா பி வருவார். ஓகேங்களா? 2 நாட்களுக்கு அப்புறம் தான் யார் வருவா அப்படின்னா பி வருவார். 2 நாட்களுக்கு பிறகு அந்த வேலையை செய்ய தொடங்குகிறார். ஓகேங்களா? 2 நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு? அந்த வேலையை யார் செய்கிறா அப்படின்னா பி செய்ய தொடங்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சி ஒவ்வொரு 3ஆவது நாளும்,
ஓகேங்களா. சி என்ன பண்றாரு, ஒவ்வொரு 3வது நாளும் என்ன பண்றாருன்னா சேர்றாரு. ஓகேங்களா. அப்ப ஒவ்வொரு 3வது நாள், இது ஃபர்ஸ்ட் நாள், இது செகண்ட் நாள், இது தேர்ட் நாள். அப்ப இங்க என்ன பண்ணிடுறாரு, சி வந்துருவாரு. ஓகேங்களா. அதே இது 4வது நாள் என்ன பண்றாங்க, ஏவும் பி தான் வேலை பார்ப்பாங்க. 5வது நாள் என்ன பண்ணுவாங்க, ஏவும் பி தான் வேலை பார்ப்பாங்க. 6வது நாள் என்ன பண்ணுவாங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டர்ல தான் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 2 நாளுக்கு அப்புறம் சேர்ந்துறாரு, சேர்ந்து அப்படியே கண்டினியூவா வேலை பார்க்குறாரு. இங்க சிக்கு மட்டும் தான் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு 3வது நாளும் செய்யறாருன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கு அப்படி சொல்லவே இல்லை. 2 நாளைக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணாருன்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க ஒவ்வொரு நாள் பார்க்குற வேலைக்கான எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா. 15, 20க்கும் 30க்கும் எடுக்கணும். ஸோ இதை 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இது 3 வரும், இது 4 வரும், இது 6 வரும். இதை 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இது 3, இது 2, இது 3, இது 2, 3, 1, 3. ஸோ 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னா 1, 1, 1. அப்போ மிச்சம் என்ன இருக்க போகுதுன்னா 5 × 2 10, 10 × 6 60. அப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 60. ஓகேங்களா. ஸோ அப்போ 15 எதால பெருக்கினா நமக்கு 60 வரும், 4. ஓகேங்களா. 4 × 15 வந்து 16. அதே மாதிரி 20 3, 30 2. ஓகேங்களா. அப்போ ஏ மட்டும் வேலை பார்த்தா எத்தனை வேலை பார்த்துருப்பாருன்னா 4 வேலை பார்த்துருப்பாரு. மொத்தம் இந்த 60 வேலையும் நம்ம பார்க்கணும். ஏ மட்டும் ஒரு நாள் வேலை பார்க்குறாரு, 4 வேலையை பார்த்துருப்பாரு. அதே மாதிரி பி 3வது நாள் தான் வர்றாரு. ஓகேங்களா. அதாவது 2 நாள் கழிச்சு தான் வர்றாரு. ஸோ அப்போ ஏ 2வது நாள் என்ன பண்ணுறாருன்னா 4 வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி 3வது நாள் வந்து எல்லாருமே சேர்ந்துடுறாங்க. ஓகேங்களா. அப்போ 4 + 3 என்ன வரும், 7, 7 + 2 9. அடுத்து இவங்க 2 பேர் தான் பார்க்குறாங்க. அப்போ 7, அடுத்து 7, அடுத்து 7. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 8 நாளைக்கு போடுறோம். 7, 8, 8 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா மொத்தம் 54 வரும். ஓகேங்களா. மொத்தம் 54 வரும். ஸோ நமக்கு தேவை 60 வேலையை நம்ம முடிக்கணும். ஆனால் நமக்கு என்ன வருது, எல்லாரும் சேர்ந்து 8 நாள் வேலை பார்த்தாங்கன்னா 54 தான் வருது. ஓகேங்களா. ஸோ இதே இது 9ஆம் நாள் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், அங்கே வந்து 9 வரும்போது சி வந்துருவார். அப்போ 9 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், அது வந்து 63 போயிடும். அப்போ நம்மள வேலையோட அது என்ன ஆயிரும்னா அதிகமாயிரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன போயிடும்னா இந்த 54ஓட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ அந்த 54ஓட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ வேலை இருக்கு, 8 நாள் பார்க்குறாங்க. 8 நாள் பார்த்ததுக்கு அப்புறம் மிச்சம் எவ்வளோ வேலை இருக்குன்னா 54 வேலையை முடிச்சுட்டு மிச்சம் 6 நாள் வேலை இருக்கு. அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா 9 வேலை பார்க்குறாங்க. அப்போ 6 ÷ 9. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2, 3. அப்போ 8, 2/3 நாட்கள்ல என்ன பண்ணிடுறாங்க, எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணிடணும்னா ஃபர்ஸ்ட் தனித்தனியாக வேலை பார்க்கறதுக்கு மொத்தமாக சேர்த்து பார்த்தாங்களா என்ன பண்ணுவோன்றதை எல்சிஎம் எடுத்துடணும். அதை நீங்கள் வேலையாக வச்சுக்கணும். இந்த 60 அப்படின்றது மொத்த வேலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏ மட்டும் வேலை பார்க்குறாரு. அப்போ ஒரு நாள் வேலை பார்த்தா 4 வேலை பார்ப்பாரு. அடுத்து என்ன பண்ணுறது, ஏ மட்டும். ஏன்னா 2வது நாள் 2 நாள் கழிச்சு தான் யார் வர்றா அப்படின்னா பி வர்றாரு. ஓகேங்களா. அப்போ 3வது நாள் தான் யார் வருவா, பி வருவா. ஒவ்வொரு 3 நாளும் சி வருவார். அப்போ 3 நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சியை சேர்க்குறோம். 8 நாள் வரைக்கும் பார்த்தா அவங்க 54 வேலை தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் மிச்சம் எத்தனை வேலை முடிக்கணும்னா 6 வேலை முடிக்கணும். அப்போ அடுத்த நாள் பார்த்தா அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, 9 வேலை பார்ப்பாங்க. அப்போ 6 ÷ 9 அடிச்சு கொடுத்தா 8, 2/3. அப்போ இதுக்கான நாட்கள் அப்படின்னா 8, 2/3 நாட்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இது சிம்பிளாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு வேலையை, ஏன்றவர் ஒரு வேலையை 70 நாளில் பார்க்குறாரு. ஓகேங்களா. ஏன்றவர் ஒரு வேலையை 70 நாள் பார்க்குறாரு. பி என்பவர் ஏவை விட 40% வந்து திறமையானவர். ஓகேங்களா. அப்போ ஏன்றவர் இந்த 70 வேலையை 100% பார்த்தாங்க அப்படின்னா பி என்றவர் என்ன பண்ணுவாராம், 140% பார்ப்பாராம். இவர் 100%, அவர் 140%. ஓகேங்களா. ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி என்பவர் ஏவை விட 40% அதிகமாக திறமை வந்தவர் அப்படின்றாங்க. எப்பயுமே எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்னா நாட்கள் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இவர் வந்து 100% பார்த்தா இவர் 140% அந்த வேலையை பார்ப்பாருன்னு. ஓகேங்களா. இப்போ இந்த 0, 0 அடியாயிரும். இங்கே என்ன வரும்னா 5, இங்கே 7, 5:7. இந்த 5:7 அப்படின்றது அவங்களோட திறமை.
ஓகேங்களா. அப்போ திறமையை நான் எப்பயுமே நாட்களாக மாற்றணும் என்ன அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 5:7 நான் என்ன பண்ணணும்னா 7:5 போடணும். ஓகேங்களா. ஸோ 5:7 7:5 போடணும். ஸோ இங்கே 0 ஒன்று கேன்சல் பண்ணோம், அதை என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் ஏன்றவர் என்ன எத்தனை நாள் பார்க்குறாரு 70 நாளா, அப்போ இங்கே 70 நாள் வந்துச்சு. அப்போ பீன்றவர் எத்தனை நாள் பார்ப்பாரு அப்படின்னா 50 நாட்கள் பார்ப்பாரு. ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 50 days. ஒன்றுமே நம்ம பண்ணோம், அவங்க எஃபிஷியன்சியை எடுத்து ரிவர்ஸ் தான் பண்ணோம். ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நாட்களை கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு வந்து எப்பயுமே ஒரே ஒரு ஃபார்மேட் தான். என்ன அப்படின்னா M1 D1 W1 divided by W1 equal to M2 D2 divided by W2. ஸோ எப்பயுமே டைம் ஒன் ஒர்க்கில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற சம் எப்பயுமே வரும். ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 45 பெண்கள் ஒரு வேலையை. ஓகேங்களா. அப்போ M1 என்ன அப்படின்னா 45 பெண்கள் ஒரு வேலையை. அப்போ வேலைன்றது 1. எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 18 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா. 45 பெண்கள் வந்து ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை ஓகேவா, அதே வேலையை 2 மடங்கா. ஓகேங்களா. இப்போ எக்ஸ் அப்படின்னா அது என்ன ஆகும்னா 2x ஆகும். இங்கே ஒரு வேலை அப்படின்னா அது என்ன வேலையாக போகுது 2 வேலையாக போகுது. ஓகேங்களா. அப்போ 2 வேலையை இந்த 2 மடங்கு வேலையை எத்தனை பெண்கள். ஓகேங்களா. அப்போ எத்தனை பெண்கள் நம்ம என்ன போடுவோம் எக்ஸ் போடுவோம். ஸோ எத்தனை பெண்கள் வந்து 10 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ 10 நாளில் முடிப்பாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பெண்கள் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன பண்ண போகிறோம் இங்கிட்டு கொண்டு வர போகிறோம். அப்போ 45 × 18 இந்த எக்ஸ் 10/2 இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2/10 சேஞ்ச் ஆகிடும். ஈக்குவல் டு எக்ஸ். இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 9 டைம்ஸ். ஓகேங்களா. அப்போ 9ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 162. ஓகேங்களா. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 162 இருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவோட கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு சம் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எம் அப்படின்னா அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்றத எம்னு சொல்லுவோம். டி அப்படின்னா எத்தனை நாட்கள் பார்த்தாங்க அப்படின்றத டின்னு சொல்லுவோம். டபிள்யூ அப்படின்னா எவ்வளோ வேலை பார்த்தாங்க அப்படின்றத டபிள்யூன்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து இங்கே ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கப்பா. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை தொடங்குகினர். ஆனால் ஏ என்பவர் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு என்ன பண்ணுறாருன்னா செஞ்சுறாரு. குறிப்பிட்ட நாட்கள்னு சொல்கிறாங்க, எத்தனை நாட்கள்னு சொல்லலை. வெளியேறுகிறார். பி என்பவர் மீதமுள்ள வேலையை 23 நாட்கள் முடிக்கிறார். இது எப்பயுமே ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஏவும் பியும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏ என்ன பண்ணுவார்னா 2 நாள் வேலை பார்த்துட்டு போயிடுவார். அப்போ மிச்சமுள்ள வேலையை பி எவ்வளோ நாளில் பார்ப்பாங்கன்னு கேட்பாங்க. அதே ஃபார்மெட்டை இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ வந்து வேலை பார்த்துட்டு போயிடுறாரு, எத்தனை நாட்கள்னு கொடுக்கல. ஆனால் பி என்ன பண்ணுறாரு மிச்சமுள்ள வேலையை 23 நாட்களில் முடிச்சிடாரு. ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்குமே ஒரே ஃபார்மெட் தான். இப்போ ஏன்றவங்க என்ன பண்ணுறாங்க தனியாக வேலை பார்க்கும்போது 45 நாள் பார்க்குறாரு. பீன்றவர் தனியாக வேலை பார்க்கும்போது 40 நாள் பார்க்குறாரு. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ ப்ளஸ் பி தெரியணுமா. அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா என்னது 45 + 40 டிவைடட் பை 45 × 40. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 85 டிவைடட் பை 45 × 40. ஸோ இது வந்து 9 டைம்ஸ். இது 17. ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வருது 17/360. அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 17/360 அந்த ரேஷியோவில் வேலை பார்ப்பாங்க. அடுத்து நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க பி வந்து 23 நாட்கள் வேலை பார்த்துருக்காரு. மிச்சம் உள்ள வேலையை அவர் என்ன பண்ணியிருக்காரு 23 நாட்கள் பார்த்துருக்காரு. அப்போ பி நார்மலாக அந்த வேலையை வந்து 40 நாளில் முடிப்பார். ஆனால் மிச்சம் உள்ள வேலையை என்ன பண்ணியிருக்காருன்னா 23 நாட்கள் பார்த்துருக்காரு. ஓகேங்களா. எப்பயுமே மீதம் உள்ளது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் 1ஆல் மைனஸ் பண்ணுவோம். அப்போ 1 - 23 டிவைடட் பை 40. அப்போ 40 - 23 டிவைடட் பை 40. அப்போ ஈக்குவல் டு 17/40. அப்போ மிச்சம் உள்ள வேலை இது, மொத்த வேலை இது.
இது ரெண்டையும் நம்ம சேர்த்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஏவோட வேலையை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 17,360 பார்ப்பாங்க. பி மட்டும் மிச்ச உள்ள வேலையை என்ன பண்ணியிருக்காரு, 17/40 பார்த்துருக்காரு. இதை நம்ம இங்கிட்ட எழுதும் போது என்ன பண்ணணும்னா தலைகீழ எழுதணும். ஏன்னா இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஏன்றது எவ்வளோ பேர் பார்த்தாலும் தெரியாது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம எழுதும் போது என்ன பண்ணணும்னா 40/17 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இது 17 கேன்சல் ஆயிரும். இது 0 0, இது 1, இது 9. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 9 days வரும். எப்பயுமே 1/9 என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணிடுவோமா? அப்போ 9 days. ஓகேங்களா? அப்போ இதுக்கான நாட்கள் என்ன அப்படின்னா 9. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சராசரி தான். ஓகேங்களா? சராசரினா நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கூட்டி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது சம் ஆஃப் நம்பர்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 5 ஆண்களின் சராசரி வயது 30 வருடம். எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. இவங்களோட சராசரி வயது, ஓகேங்களா, சராசரி வயது என்ன கொடுக்குறாங்கன்னா 30ன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 1x/5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு தேவை, சம் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், இதை வந்து இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும், 5 × 30 150. ஓகேங்களா? அப்போ அந்த 5 ஆண்களோட வயதோட கூடுதல் எப்படின்னா 150. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புதிய நபர் சேரும்போது அவர்களின் சராசரி 32 கூடுகிறது. ஓகேங்களா? அவங்களோட சராசரி எவ்வளோ, 30. இதோட என்ன பண்ணுறாங்க, 2 கூட்டுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அப்போ இங்கே ஒருத்தர் ஆட் ஆகும்போது என்ன ஆகும், எக்ஸ் + 6 = 32. இங்கே 6 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும், 6 × 32. அப்போ 6 × 2 12, 192. ஓகேங்களா? ஒருத்தர் ஆட் ஆகும்போது அவங்களோட சம் என்ன ஆயிடுது அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ 5 பேர் இருக்கும்போது அவங்களோட வயதின் கூடுதல் வந்து 150. அதே இது இன்னொரு ஆள் சேரும்போது அவங்களோட கூடுதல் என்ன பண்ணா 192. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோட ஏஜ் கிடச்சிருமா? அப்போ 192 - 150. ஸோ அப்போ அவரோட ஏஜ் என்ன அப்படின்னா 42. ஓகேங்களா? ஸோ இங்கே சராசரியோட ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 5 பேரோட வயதை கூட்டணும் டிவைடட் பை 5. இதுக்கான சராசரி அவனையும் கொடுத்துட்டாங்க 30 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ x/30 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா x/5 ஈக்குவல் டு 30. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 150. எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ஆட் ஆகுறாரு. அப்போ 5ஓட 1 ப்ளஸ் ஆகுது. அப்படின்றப்போ 30ஓட 2 ப்ளஸ் ஆகுது. அப்போ x/6 இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ இதை கொண்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணால் 192. அப்போ 5 பேர் இருக்கும்போது அவங்களோட வயதோட கூடுதல் 150. அது 6 பேர் ஆகும்போது 192. அப்போ இந்த 192லேருந்து 150 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக வந்தவரோட வயது கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ரேஞ்சு, மோடு, மீடியன். ஓகேங்களா? மோடு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது வீச்சு, இடைநிலை மற்றும் முகடு. ஓகேங்களா? ஸோ இந்த இடைநிலை அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எத்தனை நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கோ, அதிகமாக எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே நல்லா பாருங்களேன். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்னா ஆர்டர் வைஸ் எழுதணும். 2 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 15. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஃபுல் இது என்ன அப்படின்னா n = 15. ஸோ n வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மீடியன். ஓகேங்களா? ஸோ மீடியன் எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா n + 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா? அப்போ n + 1 டிவைடட் பை 2 அப்படின்னா 16/2. ஸோ 16/2 ஒன்னா 9. ஸோ ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? இங்கே மோட் அப்படின்னா எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான், அதிகமாக எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே 4 அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா 3 தடவை வந்திருக்கு. மற்ற எல்லாமே நமக்கு என்ன இருக்குன்னா 2 தடவை தான் வந்திருக்கு. அப்போ மோட் அப்படின்றது என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா 4 எடுத்துக்குவோம். ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்ட தரவுகளில் வீச்சு, இடைநிலை மற்றும் முகடுகளின் சராசரி காண்க. ஓகேங்களா? எப்பயுமே சராசரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஸோ 15 +
4 + 9 divided by 3. 27/3. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 9. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட சராசரி என்ன அப்படின்னா 9. ஓகேங்களா? ஸோ சராசரி அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? 3 ஆல் டிவைட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட 3 தான் கேட்டிருக்காங்க. ரேஞ்சு, மூடு, மீடியன். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே மீடியன் அப்படின்றது n ஆடாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா n + 1/2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு, அதாவது மீடியன் மற்றும் மூடு, ரெஸ்பெக்டிவ் கால்குலேட் த மீடியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இடைநிலையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × மீடியன் = மோட் + 2 × மீன். ஸோ எப்பயுமே வந்து மீடியன் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு மீடியன் தெரியாது, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இங்கே மோடு என்ன கொடுத்துருக்காங்க? 60. மீன் அப்படின்றது 66. அப்போ 2 × 62. 192 = 3x. ஓகேங்களா? 60 + 132 அப்படின்றது 192. இதை 1 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 64. ஓகேங்களா? அப்போ இதோட எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 64. எக்ஸ்ன்றதை நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்னா மீடியன் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ மீடியன் என்ன அப்படின்னா 64. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே சிம்பிளான லாஜிக் இது. ஓகேங்களா? அதாவது ஒரு பெட்டியில் வந்து 6 கருப்பு நிற பந்து இருக்கான், அதே மாதிரி 3 சிவப்பு நிற பந்து இருக்கான். சாரி, 6 வெள்ளை நிற பந்து, 3 சிவப்பு நிற பந்து, 2 கருப்பு நிற பந்து. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவில் நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கிறதுக்கு அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பந்தை சீரற்ற முறையில் எடுக்கும்போது வெள்ளை நிற பந்தாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பந்தா இருக்கக்கூடாதுன்னா வெள்ளை நிற பந்தா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ மொத்தம் டோட்டலா எத்தனை நிகழ்வு நடக்கும் அப்படின்னா, எத்தனை பந்து இருக்கு? 6 + 3 + 2. ஓகேங்களா? அப்போ எத்தனை நிகழ்தகவு ஆகும் அப்படின்னா 11 ஆகும். ஸோ இதில் என்ன இருக்கக்கூடாதுன்னா வெள்ளை நிற பந்து இருக்கக்கூடாது. வெள்ளை நிற பந்து என்னது? 6. அப்போ 6 இருக்கக்கூடாது. அப்போ 6 இல்லாமல் மிச்சம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 + 2. ஓகேங்களா? அப்போ 3 + 2 என்ன அப்படின்னா 5. அப்போ 5/11 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாலை வந்து வெள்ளை இல்லாமல் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5/11. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 - 1/37 into 1 - 2/37 up to etc. 1 - 50/37. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா 1 அப்படின்றது காமனாக இருக்கு, அதே மாதிரி 37 அப்படின்றது நமக்கு என்ன இருக்குன்னா காமனாக இருக்கு. இந்த n அப்படின்றது என்ன இருக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு, அப் டு எக்ஸெட்ரா என்ன வரை இருக்குன்னா 30 வரை இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த n அப்படின்றது என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கீழே எத்தனை இருக்கு? 37 தான் இருக்கு. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 - 37 / 37. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், என்ன ஆயிரும்? 37 - 37 / 37. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்னா 0 வரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 0. ஸோ 1 அப்படின்றது காமனாக இருக்கு, பட் என்னன்றது என்ன ஆகிட்டே இருக்குன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்னவா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னா 37 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ 1 - 37 / 37. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 1996 2^2020 plus 1996 இந்த இடம் 6 2019 plus 1997 divided by
19962019 plus 1. ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த 1996ன்றது என்ன இருக்குன்னு அப்படின்னா காமனாக இருக்குது. இதையே நம்ம எப்படி இருக்கலாம் 1996 plus 1ன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 2020 நம்ம என்ன பண்ணலாம்னா 2019 plus 1 நம்ம என்ன பண்ணுவோம் 2020ன்னு எடுக்கலாமா? ஸோ அந்த மாதிரி இதை நம்ம பிரிக்கிறோம் இன்ட்டு 196. இது எப்படின்னா a பவர் m இன்ட்டு a பவர் n. ஓகேங்களா? அதாவது பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இது ரெண்டும் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுவோம்னா இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2019 + 1 ஆயிரம் என்ன வரும்னா 2020 ஆயிரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 1996 290 ப்ளஸ் 1996 ப்ளஸ் 1. ஸோ அதை வந்து 7 வச்சுக்கலாம். டிவைடட் பை 1 plus 1 divided by 19962019. ஓகேங்களா? இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 divided by x டேர்ம்ஸாக கொண்டு வரோம். ஸோ எப்பயுமே 1 divided infinity அப்படின்ற டேர்ம்ஸ் போயிடுச்சுன்னா அந்த டேர்ம் என்ன ஆயிடும்னா 0 வரும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 1 divided by 1996 பவர் 2019ன்றதை பேஸ்க்கு கொண்டு வரும். இப்போ நம்ம இதை பவர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும் டிவைட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் உள்ள 1996 பிரிக்கணும். ஏன்னா இங்கே டிவைடில் கொண்டு வரோம்னா இங்கேயும் டிவைடில் கொண்டு வரோம். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் 1996 2019ஆல் டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு 1996 ப்ளஸ் 1996 2019 divided by 1996 2019 plus 1997 into 1996 2019. One plus 1 divided by 19962019. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இது ரெண்டும் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் எப்பயுமே நம்ம என்ன எடுத்துக்கோம்னா 0ன்னு எடுத்துக்கோம். ஸோ அப்போ அது 1/ல எடுக்கும்போது என்ன ஆகும்னா 1/0 அப்படின்றது 0 ஆயிடும். ஸோ அப்போ மேலே உள்ள டேர்ம் என்ன ஆயிருதுன்னா இது கேன்சல் ஆயிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 996 மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே கேன்சல் ஆயிடுது. அப்போ மிச்சம் 1 இருக்கும். இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா 997 இன்ட்டு 0ன்னு ஆயிரும். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் என்னன்னா 0. ஸோ அதே மாதிரி இங்கே 1 + 0ன்னு ஆயிடும். ஸோ 1 + 0 நமக்கு என்ன ஆயிரும் 0. ஓகேங்களா? அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 1996 + 1 = 1997. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1997. ஸோ இந்த டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து டிவைடரில் காமனாக எடுக்கிறோம். ஓகேங்களா? காமனாக எடுக்கும்போது 1/0 அப்படின்றது என்ன ஆயிரும்னா 0ன்னு ஆயிரும். ஸோ அந்த மாதிரி 1/19962019 அப்படின்றது என்ன ஆயிரும்னா 0 ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு வேறு 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா மிச்சம் 1996 + 1 மட்டும்தான் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1997. ஸோ நெக்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் எது சின்ன நம்பரு இதில் எது பெரிய நம்பரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா டெசிமலில் கொடுத்தாலோ இல்லைனா பின்னங்களில் கொடுத்தாலோ ஒரே மாதிரி ஆக்கினா தான் நம்ம நல்லா என்ன பண்ண முடியும்னா ஸோ எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த 3 2^50 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம் நம்ம 2^400 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2^4 தனியாகவும் பவர் 100 தனியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது வந்து 23^100
ஸோ எப்பயுமே பவர் 100 வர மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 242. ஸோ 242 என்ன பண்ணுறோம்? 2/5 into 50. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து 50 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும்? ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 242 பவர் என்ன இருக்குன்னா 15 இருக்கு. இந்த 50 நம்ம என்ன பண்ண போறோம்னா தனியாக பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 100/2ன்னு போட்டோன்னா எனக்கு என்ன ஆயிரும்? அது 50 ஆயிரும். ஸோ அதனால ஈக்குவல் என்ன பண்ணுறோம்? 242 பவர் 1/2 பவரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 100 போடுறோம். ஓகேங்களா? அப்போ 100/2 எனக்கு என்ன ஆயிருதுன்னா 50 ஆயிடுது. அப்போ எல்லாமே நான் என்ன பண்ணுறோன்னா பவர் 100 வர மாதிரி எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா 15.5 பவர் 100ன்னு மாறிடும். இது 23 பவர் 100ன்னு மாறிடும். இது வந்து 2/4 அப்போ 2/4 அப்படின்னா அது 16 பவர் 100ன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2/4 வந்து 16 பவர் 100. 3/250 அப்படின்றது 15.5 பவர் 100. இது வந்து 23 பவர் 100. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 2 அதாவது 11 டிவைட் பண்ணுவோம். ஸோ 11 டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா 11 பவர் 100 மாறிடும். ஓகேங்களா? இங்கே பை 2 தானே இருக்குது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 22 வரும். ஸோ 22 அப்படின்றது 11 டிவைட் ஆகும். ஸோ 11 டிவைட் ஆச்சு அப்படின்னா இது 11 பவர் 100. ஓகேங்களா? இப்போ இங்கே 11 பவர் 100 இருக்குது, இங்கே 15.5 பவர் 100 இருக்குது, இங்கே 23 பவர் 100 இருக்குது, இங்கே 16 பவர் 100 இருக்குது. அப்போ இதுலேயே சின்ன நம்பர் எது அப்படின்னா இந்த 11 பவர் 100 அப்படின்றது தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன நம்பரு? 242 பவர் 50 தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 11 பவர் 100 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ அதை ஆக்சுவலி எப்பயுமே இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா உள்ள என்ன நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்கட்டு. இது வந்து இது வந்து எப்போ ஷார்ட்கட்டாக இருக்கும்னா இந்த இன்ஃபினிட்டி இருக்கணும், உள்ள டேர்ம்ஸ். ஓகேங்களா? உள்ள டேர்ம்ஸ் என்ன ஆகும்னா ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஆனால் 4 நம்ம என்ன பண்ணலாம்னா 2 ஸ்கொயர்னு போடலாம். ஓகேங்களா? ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப். ஓகேங்களா? அதாவது 2 கியூபு, கியூப் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு, கியூப் ரூட் ஆஃப் 2 கியூபு, ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா இன்ஃபினிட்டின்னு இருக்கா? இப்போ இங்கே உள்ள நம்பர் என்ன ஆகுதுன்னா ஒரே நம்பர் தான். 4 நம்ம என்ன பண்ணிட்டோம்? 2 ஸ்கொயர்னு போட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்பயுமே ஒரே நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் வரையும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா எப்பயுமே அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? போன குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. ரூட் ஆஃப் 7 இன்ட்டு ரூட் ஆஃப் 7 இன்ட்டு அப் டு எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி அப்படின்னா இந்த 7 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி ஆன்சராக இருக்கும் அப்படின்னா இதை ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ள டேர்ம்ஸ் இதை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் உள்ள டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இங்கே எக்ஸ் தானே, அப்போ எக்ஸ் இன்ஃபினிட்டி வரை இருக்குல்ல, அப்போ இந்த டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 2 ஸ்கொயரை என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட், அதாவது ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் 2 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் இந்த ரூட் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 இன்ட்டு எக்ஸு. இப்போ இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது 2 நம்பரோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 நம்பரை எடுத்துக்குவோம். 7x 11x. ஓகேங்களா? அதோட மீப்போவா 28. மீப்போவா அப்படின்றது என்ன ஆகும்னா இதோட மடங்கா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா மீப்போவாவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு நம்பர் கிடச்சிரும். அந்த நம்பரோட வித்தியாசம் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 7 இது வந்து 196. இங்கே வந்து 11. இப்போ 280 + 28ன்னு வரும். இது வந்து 308.
ஓகேங்களா. செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னா 308. இப்போ நான் என்ன பண்ணணும், 2 நம்பர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இந்த நம்பருக்கான வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ 308லேருந்து 196 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 112. ஓகேங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 112. இதுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிருக்கணும், என்ன அப்படின்னா 2 நம்பரோட HCF வந்து அந்த நம்பரோட மடங்காக இருக்கும். அப்போ அந்த HCF அதாவது மீட்போவை நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த நம்பரோட கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் PQ. ஓகேங்களா. PQ இந்த நம்பரோட LCM அதாவது மீச்சிமா 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா PQ² கமா P²Q இதுக்கான LCM என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. எப்பயுமே பவர் டேர்ம்ஸா, அப்போ பவரில் ஃபஸ்ட்டு எது பெருசாக இருக்கோ அதை தான் எடுப்போம். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து P, இதுலேருந்து Q எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்குன்னா PQ இருக்கும். ஓகேங்களா. அப்போ PQ இன்ட்டு PQ தான் நமக்கு என்ன இருக்கும், இதோட LCM இருக்கும். ஸோ அப்போ PQவோட LCM எதுக்குன்னு என்ன கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஈக்குவல் டு PQ இன்ட்டு R, அது வந்து PQR. அப்போ இதோட LCM என்ன அப்படின்னா PQR. ஓகேங்களா. ஸோ அதாவது இங்கே 2 இதில் என்ன இருக்குன்னா P இருக்குது, அப்போ ஒரு P. இந்த 2 இதில் என்ன இருக்குன்னா Q இருக்குது, அப்போ ஒரு Q. ஓகேங்களா. ஸோ அப்போ எப்பயுமே LCM என்ன பண்ணுவோம்னா மிச்சத்தையும் சேர்த்து எழுதுவோம். அப்படின்றப்போ இங்கே உள்ள ஒரு P இங்கே உள்ள ஒரு Q சேர்த்து எழுதுறோம். அப்போ PQ ஆகிடுது. அப்போ PQ இந்த PQக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா LCM 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PQ இன்ட்டு R PQR. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எண்ணில் 20 கூட்டும் போது அந்த எண்ணானது 18, 56, 42ஆல் வகுப்படும் எனில் அந்த எண்ணை காண்க. எப்பவுமே கூட்டும் போதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ இந்த எண்ணால் வகுக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும்னா இதோட மீச்சிமாவாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ 18, 56, 42க்கு நம்ம என்ன எடுக்கணும்னா LCM எடுக்கணும். இதை 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இது 9, இது 14, இது 21. இது 9, இது 7, இது 21. அடுத்து 7 போட்டோம்னா இது 9, இது 1, இது 3. ஓகேங்களா. அப்போ இது 3னா இது 3, இது 1, இது 1, அப்போ 3. அப்போ மிச்சம் இருக்குன்னா 2 × 2 4, 4 × 2 8, 8 × 9 × 7. ஓகேங்களா. அப்போ 9 × 7 நமக்கு என்னவா இருக்கணும் 63. அப்போ 63 × 8, ஸோ 504. ஓகேங்களா. அப்போ இதோட LCM என்ன அப்படின்னா 504. 504ம் நமக்கு ஆப்ஷனில் இருக்குது. எப்பயுமே ஆப்ஷனில் நமக்கு வரக்கூடிய தப்பான ஆன்சரும் இருக்கும், கரெக்டான ஆன்சர் இருக்கும். இங்கே 504லேருந்து நான் எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் அது இது எல்லாத்தையும் டிவைட் ஆகும் அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 20ஐ கூட்டும் போது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா 20ஐ மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ 504லேருந்து 20ஐ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 484. ஓகேங்களா. ஸோ 484 தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ ஈஸியான சம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இதுக்கு என்ன தேவைன்னா பர்சன்டேஜை எடுக்கும் போது நான் டிவைடட் பை 100 போடணும்னு மட்டும்தான் தேவை. ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இன்னு ஆஃப்னாலே அது என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேங்களா. அப்போ x × 49 இந்த பர்சன்டேஜை நான் என்ன பண்ணணும்னா எடுக்கணும். அப்போ டிவைடட் பை 100 ஈக்குவல் டு y. ஓகேங்களா. x × 49 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு y. இப்படி இருந்துச்சு அப்படின்னா y அதாவது 50% ஆஃப் y அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 50 டிவைடட் பை 100 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ x × 49 டிவைடட் பை 100. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ்.
அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 24.5 டிவைடட் பை 100. ஓகேங்களா, 49 வந்து 12 டிவைட் பண்ணோம்னா 24.5 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் 50%, ஒய்யின் 24, நமக்கு 24.5 வந்துருச்சு. அப்போ 24.5 நம்ம என்ன பண்ணணும்னா சதவீதமாக போடுறோம். அப்போ இந்த 100 எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதை சதவீதமாக போட போகிறேன். ஈக்குவல் டு 24.5%. இந்த 100 நான் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா சதவீதமாக போடுறேன் இன்ட்டு எக்ஸு. ஓகேங்களா, அப்போ இது என்னவா இருக்குன்னா எக்ஸின் 24.5% அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஒரு எண்ணின் 85%உடன் 75 கூட்டினால் அந்த எண்ணானது மாறுகிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு எண்ணின், ஓகேங்களா, ஒரு எண்ணின்னா எக்ஸ். ஓகேங்களா, ஒரு எண்ணின் 85%உடன், ஓகேங்களா, அப்போ எக்ஸ் இன்ட்டு 85/100 ப்ளஸ் 75 ஈக்குவல் டு என்ன இருக்கும் போனால் அந்த எக்ஸ். ஓகேங்களா, இஸ் த நம்பர் இட் செல்ஃப், அதே நம்பர் தான் இங்கே மாறிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அதே எண்ணு தான் வரும். ஓகேங்களா, அப்போ ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 8 இன்ட்டு எக்ஸ் என்ன இருக்குன்னா இது இந்த சைடு போயிடும். அப்போ 75 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 85x டிவைடட் பை 100. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 100x. அப்போ 100x மைனஸ் 85x டிவைடட் பை 100. அப்போ ஈக்குவல் டு என்னன்னா 15x டிவைடட் பை 100. எது ஈக்குவல் டு 75 ஈக்குவல் டு இப்போ 75 ஈக்குவல் டு 15x டிவைடட் பை 100. நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை. அப்போ இது எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்போ 75 இன்ட்டு 100 டிவைடட் பை 15 ஈக்குவல் டு எக்ஸ். இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன 500. ஒரு தடவை கொஷினை வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே இங்கிலீஷில் கொடுக்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் இட் செல்ஃப், அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நான் தமிழில் கொடுக்கும்போது அந்த எண்ணானது மாறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண் வந்து மாறலை, அதே எண் தான். ஓகேங்களா, அதனால தான் ஈக்குவல் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், ஏயின் வருமானம் பியை விட 60% அதிகமாக உள்ளது எனில் பியின் வருமானமானது ஏவை விட எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னாலே ஒரே ஒரு ஃபார்மேட் தான், எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 100 இன்ட்டு, அதாவது அவங்க கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜ் இன்ட்டு 100. இந்த எக்ஸுன்றது எனக்கு என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் எவ்வளோ வந்து கூடுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி குறையுதுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா மைனஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, அதாவது 100லேருந்து என்ன பண்ணுறோம்னா மைனஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஏயின் வருமானத்தை பிஐ விட 60% அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்னா 60ன்னு போடணும். அப்போ 100 + 60 160 இன்ட்டு 100. இப்போ 0 0 கேன்சல் ஆயிருமா? இது 30, இது 8, இது 5, இது 4, இது 2, இது 15. ஓகேங்களா, ஸோ அப்போ 15 × 5 75 டிவைடட் பை 2. ஸோ இது என்ன பண்ணுறோம் 3 2s 6, மிச்சம் 1, 7 5s 14.5. ஓகேங்களா, அப்போ 37.5%. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து சதவீதத்தை என்ன பண்ணுறோம் சதவீதமாகவே கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் டிவைடட் பை 100 + எக்ஸ் இன்ட்டு 100. இது வந்து கூடுச்சுன்னா, இதே இது குறைஞ்சிச்சுன்னா எக்ஸ் டிவைடட் பை 100 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வருமானத்தை விட அதிகமாக உள்ளதுன்னா ப்ளஸ் போடணும், இதே இது குறைவாக உள்ளதுன்னா மைனஸ் போடணும். ஸோ நெக்ஸ்ட் அதே தான் 15% என்ன பண்ணுறாங்கன்னா குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. எந்தவித மாற்றமும் இல்லை எனில் எவ்வளவு சதவீதம் அவரோட நுகர்வானதை அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அதே தான்
15 divided by 100 minus 15 into 100. அப்போ 15 divided by 85 into 100. இது 3. அப்போ இது என்ன ஆகுதுன்னா 300 divided by 17. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜாக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 100 என்ன ஆயிடுது பர்சன்டேஜ் ஆயிடுது. அப்போ 3/17%. ஓகேங்களா? இங்கே 100 பர்சன்டேஜ் சிம்பிளாக அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 3/17. அப்போ 3/17%. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3/17. ஸோ நெக்ஸ்ட் ஈஸியான ஃபார்மேட். இதில் என்ன பண்ணால் A/B/C மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3A = 5B அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் நான் A/B கண்டுபிடிக்கணும். அப்படின்னா A/B கண்டுபிடிக்கணும். அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா B எங்கிட்டு கொண்டு வரேன், 3 அங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ A/B = என்ன ஆகுதுன்னா 5/3 ஆகுது. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் A/B/C தானே. அப்போ A/B என்னது 5/3. ஸோ எப்பயுமே ஒரு ரேஷியோ 2 ரேஷியோ இருந்துச்சுன்னா ஒரு ரேஷியோ அடுத்து பிளாங்காக இருந்துச்சுன்னா அதே நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா அதே இடத்துல போடணும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 என்ன ஆகும்னா அந்த ரேஷியோக்கு போயிடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 4B = இதோட 4B. 3A = 4B. அப்போ A/B = 4/3. அப்போ இங்கே என்ன வரும்னா 4 வரும். ஸோ அதே மாதிரி 4B = 5C. ஓகேங்களா? அப்போ B/C = என்னன்னா 5/4. அப்போ B எங்கே இருக்குது இங்கே 5 இங்கே 4. அப்போனா இங்கே என்ன வரும் அதே 5 தான் வரும். இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 5 × 4 என்ன 20, 15, 12. ஓகேங்களா? அப்போ A/B யோட ரேஷியோ என்னன்னா 20:15:12. ஸோ இந்த A/B எடுக்கிறோம். அப்போ C என்ன ஆகும்னா பிளாங்க் ஆகும். அப்படின்னா B யோட ரேஷியோ என்னவோ அதே தான் அங்கேயும் போகணும். அதே மாதிரி B/C எடுக்கும்போது A என்ன இருக்குன்னா பிளாங்காக இருக்கும். அப்படின்னா Bக்கு என்ன ரேஷியோ அதை தான் முன்னாடி போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கேப் இருக்கிற இடத்துல முன்னாடி என்ன நம்பரோ அதை போடணும், இல்லைனா பின்னாடி என்ன நம்பரோ அதே தான் போடணும். ஓகேங்களா? ஸோ கடைசியில் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போனா A/B/C கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நபர்களின் வருமானத்தின் விகிதம் 7:4. ஓகேங்களா? வருமானம் அப்படின்றது ஒருத்தருக்கு 7, இன்னொருத்தருக்கு 4. ஸோ நான் ரேஷியோவில் எடுக்கும்போது எக்ஸோட மல்டிபிளாக எடுக்கிறேன். அவர்களின் செலவு விகிதம். ஓகேங்களா? செலவுனா என்ன பண்ணுவோம் வருமானத்தில் இருந்தால் செலவு பண்ணுவோம். அப்போ அவங்களோட செலவு அப்படின்றது 3Y, இவரோடது 1Y. ஒவ்வொருவருக்கும் 4800 சேமித்தார். இவரும் என்ன பண்ணுறாருன்னா 4800 சேமிக்கிறாரு, இவரும் என்ன பண்ணுறாருன்னா 4800 சேமிக்கிறார். அப்போ 2 பேத்துக்கும் ஒன்று தான். அப்படின்னா அவங்களோட வருமானத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதோட கூடுதல் காணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 7x - 3y = 4800. இங்கே 4x - 1y = 400. அப்போ இங்கே எந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆகும் கேன்சல் ஆகும். இந்த இடத்துல y இருக்குது, இங்கே 3y இருக்குது. அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 7x - 3y = 4800. ஸோ இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 12x - 3y 24 1440. ஓகேங்களா? இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா சைன் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த 3y ஆயிரும். ஸோ 12 - 5 என்ன அப்படின்னா 7 என்னன்னா -5x = -00144 48 என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 9600. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் அடி ஆயிரும்.
இது 1 டைம்ஸு, இது 1 2 0. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1920. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1920. ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட வருமானம் என்னன்னா 7x, பியோட வருமானம் என்ன அப்படின்னா 4x. அப்போ 7 × 1920 தான் அவரோட வருமானம். அதே மாதிரி பியோட வருமானம் வந்து 4 × 1920. அப்போ 7 × 1920 அப்படின்னா ஸோ ஏவோட வருமானம் என்ன அப்படின்னா 13440. அதே மாதிரி பியோட வருமானம் என்ன அப்படின்னா ஸோ இதோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0 ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 21120. ஓகேங்களா? ஸோ நார்மலாக அவங்க கொடுத்துருக்கிறத சால்வ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா அவங்களோட வருமானத்தை வந்து எடுத்துடலாம். ஸோ எப்பயுமே விகிதத்தை வந்து எடுக்கும் போது ஒன்று எக்ஸாக எடுக்கணும், இல்லைனா பின்னமாக எடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே வருமானத்தையும் விகிதமாக கொடுத்துருக்காங்க, அவங்களோட செலவை என்ன பண்ணுறாங்கன்னா விகிதமாக கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வருமானத்திலிருந்து அவங்களோட செலவை நம்ம மைனஸ் பண்ணோம்னா அவங்க எவ்வளோ சேமிச்சாங்க அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அவரோட வருமானம் ஏவோட வருமானம் வந்து 7x - 3y = 4800. அதே மாதிரி பியோட வருமானத்திலிருந்து அவரோட செலவு மைனஸ் பண்ணால் 4800. ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. அந்த எக்ஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களோட வருமானத்தில் பெருக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க, வருமானத்தோட கூடுதல் தான் கேட்குறாங்க. அப்போ எதை கேட்குறாங்களோ அதோட மட்டும் பெருக்கினா போதும். இங்கே வருமானம் கேட்குறாங்க, அதனால வருமானத்தோட நம்ம பெருக்கிறோம். அப்போ 7 × x 4 × x வர்ற ஆன்சர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்டுறோம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 21120. ஓகேங்களா? ஸோ இதுவரை நமக்கு ஒரு 4 டாபிக் முடிஞ்சிருச்சு. இந்த 4 டாபிக் அப்படின்றது ரொம்ப ஸ்கோரிங் இருக்க ஏரியா. ஸோ அதனால் திருப்பி ஒரு தடவை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ரிவைசிங் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.